Hello everyone, welcome back to our DPP series. So இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ல உள்ள DPP number 5 தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். Question number 1 பாருங்க. If the unit of length, mass, time each are doubled. Length, mass, time எல்லாத்தையும் டபுள் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் டைமென்ஷன் அனாலிசிஸ் வச்சு தான் நம்ம கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ண போறோம். ஒர்க் என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒர்க்கோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட், இதான் பேசிக் ஃபார்முலா. அதே நம்ம டைமென்ஷன் வச்சு பேசணும்னு சொன்னா m l ஸ்கொயர் t பவர் -2, கரெக்டா இல்லையா? இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னோட மாஸ் வந்து டபுள் ஆயிடுச்சா, அப்ப 2m. லென்த் என்ன ஆயிடுச்சு, டபுள், அப்ப 2l the whole ஸ்கொயர். டைம் எவ்வளவு ஆயிடுச்சு, டபுள், அப்ப 2t the whole பவர் -2. நீ நல்லா பார்த்தனா 2m, இது பார்த்தனா 4l ஸ்கொயரா, 4l ஸ்கொயர் 2t power -2 என்ன ஆயிரும், 1/4 t power -2, கரெக்டா இல்லையா? t power -2 சொன்னா கரெக்டா? t power -2 னா என்ன, t power -2 2 power -2 னா என்ன வரும், 2 to the power of -2, அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, 1/2 the whole square. so 1/4, இந்த 4 கேன்சல், அப்ப 2 times m l square t power -2. ஸோ இதான் என்னோட ஸ்டார்டிங் கேஸ். இப்போ என்ன ஆயிடுச்சு, 2 times ஆயிடுச்சு, புரியுதா? இப்போ பார்த்தோன்னா twice the initial value. Next question part. If the unit of length become 1/10 meter instead of 1 meter. இப்போ நார்மலா வந்து 1 meter இருக்குது, இப்போ என்ன ஆக்குறாங்க, 1/10 ஆக்குறாங்க. அப்போ what will be the numerical value? So starting பார்த்தனா 500 meter cube. சரியா? ஸோ இது ஒன்றும் இல்லை, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தனா n1 u1 equal to n2 u2. ஸோ n1ல பார்த்தனா 500 meter cube இருக்கு. புது யூனிட்ல n2 எவ்வளவு இருக்க போகுதுன்னு தெரியாது. பட் இந்த யூனிட்ல பார்த்தனா மீட்டருக்கு பதிலா எவ்வளவு இருக்க போகுது, 1/10 the whole cube இருக்க போகுது. அப்ப இதென்ன n2 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சுக்கலாமா, 500 into 10 கியூப் பண்ண என்ன, 10 10 10, அப்ப 1000, கரெக்டா? 10 into 10 into 10, அப்ப சிம்பிளிஃபை பண்ணா 500,000, அதாவது 5 lakh. ஓகேவா? ஸோ 500 மீட்டர் கியூப் பார்த்தனா புது யூனிட்ல என்ன ஆயிரும், 5 lakh ஆக மாறிடும். இப்போ இந்த கொஸ்டின் பார், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் கேட்குறாங்க. பாடி வந்து மாஸை பொறுத்து, வெலாசிட்டியை பொறுத்து அண்ட் ரேடியஸை பொறுத்து இருக்குது. அப்போ இதில் எது கரெக்டான ரிலேஷன்ஷிப்? ஸோ ஃபோர்ஸ் கேட்குறாங்க. ஃபோர்ஸோட டைமென்ஷன்னா m l t பவர் -2. அப்போ இதை எதை பொறுத்து இருக்குது, மாஸோட டைமென்ஷன் வந்து m. சரியா? ஸோ ஸ்மால் m யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா டைமென்ஷனுக்கு கேபிட்டல் m. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வெலாசிட்டியோட டைமென்ஷன்னா l t பவர் -1. ஆமாவா இல்லையா? வெரி குட். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரேடியஸோட டைமென்ஷன்னா l. புரியுதா? இதான் பேசிக்கான ஃபார்ம். வெரி குட். இப்ப நல்லா பார்த்தனா m வேணும். அப்ப கண்டிப்பா m வந்து நியூமரேட்டர்ல இருக்கும் சொன்னா என் மாஸ் வந்து நியூமரேட்டர்ல தான் இருக்கும். அப்ப m ஓட பவர் என்னது, 1 ஆக தான் இருக்க முடியும். நெகட்டிவ் வந்துச்சுன்னா வாய்ப்பு இல்லை, கரெக்டா இல்லையா? ஸோ இதை சால்வ் பண்ணதுக்கு பேசிக் மெத்தட் நான் உனக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். பேசிக் மெத்தட் என்னதுன்னு பார்த்தனா இதான் என் ஃபோர்ஸ் பார்த்தனா மாஸோட பவர் a, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியோட பவர் b, ரேடியஸோட பவர் c. அப்போ நான் இதுல இருந்து ஈக்குவேட் பண்ணா எனக்கு ஆன்சர் வந்துடும். நல்லா பாரு, இங்கே பவர் 1னா அப்போ m ஓட வேல்யூ வந்து 1 இஸ் ஈக்குவல் டு a. அப்போ a ஓட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சா? அப்போ m ஓட பவர் என்னவா தான் இருக்கும், 1 இருக்கணும். ஸோ ஆப்ஷன் a இல்லைன்னா b தான் கரெக்ட். புரியுதா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா l, கரெக்டா? எல்லுக்கு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இன்டூ ரேடியஸ். ஆக்சுவலி இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம், m பவர் a l t பவர் -1 ஓட பவர் வந்து b, l ஓட பவர் வந்து c. அப்ப இங்க பார்த்தனா பவர் 1 இருக்கா, கரெக்டா இல்லையா? இங்க 1 இருக்கிறதுனால என்ன சொல்லலாம், l பவர் b l பவர் c is equal to l பவர் 1, அதாவது b plus c is equal to 1. நெக்ஸ்ட் பார்த்தனா இங்க t பவர் -2, அப்ப -2 is equal to இங்க பார்த்தனா -b ன்னு வருமா, -b. அப்ப b ஓட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, b ஓட வேல்யூ வந்து 2 ஆயிடுச்சு. b ஓட வேல்யூ 2 வந்துச்சுன்னா மேலே போய் சப்ஸ்டிட் பண்ண வந்துடும். பட் எஸ், நான் உனக்கு இது காம்படிட்டிவ் அப்ரோச் எப்படி சொல்லி கொடுத்தேன், நல்லா பாரு. எனக்கு மாஸ் வேணுமா, மாஸ் வந்து mல தான் இருக்கும். அப்ப m வந்து நியூமரேட்டர்ல தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் பாரு, எனக்கு டைமோட பவர் -2 வேணும். அப்ப நல்லா பாரு, இங்க வந்து டைமோட பவர் -1 இருக்கு. அப்ப நான் சப்போஸ் வெலாசிட்டியை ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா எனக்கு டைமோட பவர் -2 ஆயிரும். அப்ப நல்லா பாரு, எனக்கு மாஸ்னால m, வெலாசிட்டியை ஸ்கொயர் பண்ணிருக்கேன். அப்ப l t பவர் -2 கிடைக்குது. பட் எனக்கு ஃபைனல்ல என்ன கிடைக்கணும், l பவர் -1. அப்ப நான் இது லென்த்தால டிவைட் பண்ணணும், அதாவது r ஆல நான் டிவைட் பண்ணணும். அப்ப mv ஸ்கொயர் பை r, mv ஸ்கொயர் பை r. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். புரியுதா?
எஸ் இந்த கொஸ்டின்லாம் இது டைரக்டான ஒரு ஃபார்முலா. சப்போஸ் நம்ம சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் பத்தி படிச்சிருக்கோம்னு சொன்னா இது டைரக்டான ஃபார்முலா, நீ சால்வ் பண்ணிடும், நோ ப்ராப்ளம் அட் ஆல். கொஸ்டின் நம்பர் 4 பார். இஃப் த ஃபோர்ஸ் ஆக்சிலரேஷன் அண்ட் டைம் ஆர் டேக்கன் அஸ் ஃபண்டமெண்டல், அப்ப டைமென்ஷன் ஆஃப் லென்த் என்ன? லென்த்தோட டைமென்ஷன் வேணும். எதோட டைமென்ஷன் வேணும்? லென்த்தோட டைமென்ஷன் வேணும். எது எதாவது ஃபண்டமெண்டல் எடுத்திருக்காங்க பாரு. ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னா என்ன? m(L)t⁻². ஆக்சிலரேஷன் L(t⁻²). அப்புறம் என்னது? டைம். டைமோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா t. இப்போ நீ கொஞ்சம் யோசிச்சேன்னா எனக்கு இங்க மாஸே இருக்கக்கூடாது. பட் நான் சப்போஸ் நான் ஃபோர்ஸை இன்க்ளூட் பண்ணாலே எனக்கு மாஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்லி. கரெக்டா இல்லையா? வேற எந்த யூனிட்லயும் மாஸ் கிடையாது. கரெக்டா? ஆக்சிலரேஷன்லயும் சரி டைம்லயும் சரி மாஸ் கிடையாது. அப்ப சப்போஸ் நான் ஃபோர்ஸை இன்க்ளூட் பண்ண சொன்னா மாஸ் வந்துடும், அது கேன்சலே ஆகாது. அப்ப நான் கண்டிப்பா ஃபோர்ஸை என்ன பண்ணும்? எக்ஸ்க்ளூட் பண்ணும். ஃபோர்ஸே இருக்கக்கூடாது. ஆப்ஷன் ஏ தப்பு, பி தப்பு, சி தப்பு. ஸோ மிச்சம் இருக்கிறது ஒன்னே ஒன்று தான். அதான் கரெக்ட் ஆன்சர். நல்லா பார்த்தனா சப்போஸ் என்னோட ஆக்சிலரேஷனை டைமோட ஸ்கொயர்ல டிவைட் பண்ற வச்சுக்கோ, எனக்கு லென்த் கிடைக்கும். எப்படின்னா L(t⁻²)t². சாரி, மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ண வராது. சாரி சரியா? மல்டிப்ளை பண்ணிட்டுன்னு சொன்னா இந்த t² இது கேன்சல் ஆயிரும். அப்போ உனக்கு L மட்டும் தான் இருக்கும். இது இன்னும் எப்படி சிம்பிளா சொல்றதுன்னா, ஆக்சிலரேஷன் என்னது? லென்த் பர் செகண்ட் ஸ்கொயர், அதாவது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்ப லென்த் எப்படி எழுதுவ? ஆக்சிலரேஷன் டைம் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு செக் பண்ணேன், நான் அப்பப்போ ஆகாது. இப்போ இந்த கொஸ்டின் பார். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பார்ட்டிகல் F is equal to A minus x by B into T. இதுல என்ன கேட்குறாங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் B கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நல்லா பார், ஏவோட டைமென்ஷனும் எக்ஸோட டைமென்ஷன் சேமாக தான் இருக்கும். அப்போ எனக்கு பியோட டைமென்ஷன் வேணும்னு சொன்னா எக்ஸ் பை எஃப் இன்டூ டின்னு சொல்லலாமா? ஏன்னா ஏவோட டைமென்ஷனும் ஏவோட டைமென்ஷனும் எக்ஸோட டைமென்ஷன் சேம். அப்போ ரெண்டுக்கு பதில் நான் ஒரு டைமென்ஷன் போட்டால் போதும். எக்ஸோட டைமென்ஷனா லென்த்து, ஃபோர்ஸோட டைமென்ஷன்னா m(L)t⁻² இன்டூ டைம் வந்து t. இந்த எல் கேன்சல் ஆயிரும். இது சிம்பிளிஃபை பண்ணனா 1/m(t⁻²). அப்போ இது மேலே போயிடுச்சுன்னா m⁻². m⁻² எங்க இருக்குது? இந்த ரெண்டு ஆப்ஷன்ல இருக்குது. ஸோ t⁻1. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின் பார். இஃப் த யூனிட் ஆஃப் லென்த் அண்ட் ஃபோர்ஸ் ஆர் இன்க்ரீஸ்ட் 4 டைம், லென்த் வந்து 4 டைம், ஃபோர்ஸ் வந்து 4 டைம். அப்ப எனர்ஜி கேட்குறான். எனர்ஜி பார்த்தனா நீ டைரக்டா யோசிச்சுன்னா ஒன்னால ஆன்சர் பண்ண முடியாது. எனர்ஜின்னு சொன்னாலும் சரி, சரியா, சேஞ்ச் இன் எனர்ஜி வந்து ஒர்க் டன்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப ஒர்க் டன்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப நல்லா பாரு, ஃபோர்ஸ் எவ்வளவு டைம் ஆயிடுச்சு? 4 டைம்ஸ். லென்த் எவ்வளவு டைம்ஸ் ஆயிடுச்சு? 4 டைம்ஸ். அப்ப ஆன்சர் பார்த்தனா 16 டைம்ஸ். இப்போ இந்த கொஸ்டினே பார்க்கலாம். velocity is equal to a/t. அப்போ உனக்கு இங்க பாரு, ஈக்குவல் டுன்னு சொன்னதுனால வெலாசிட்டி டைமென்ஷனும் a/t ஓட டைமென்ஷன் சேம். அப்ப a ஓட டைமென்ஷன் என்ன ஆயிரும்? வெலாசிட்டி இன்டூ டைம். வெலாசிட்டி இன்டூ டைம். வெலாசிட்டி என்னது? L(t⁻−1) இன்டூ t. அப்ப சிம்பிளிஃபை பண்ணா L. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல L கிடைக்கணும். அப்ப இதுதான் என்னோட ஏதாச்சும் இந்த 3 ஆப்ஷன்ல தான் ஏதாச்சும் ஒரு கரெக்ட் ஆன்சர் இருக்கும். ஓகேவா? சரி, நான் இங்க வந்து சிம்பிளா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? நல்லா பார்த்தனா என்னோட t² c ஆட் பண்ணிருப்போம். அப்ப c ஓட டைமென்ஷனும் t² டைமென்ஷன் சேம். அப்ப c ஓட டைமென்ஷன் t² வரணும். நல்லா பாரு, ஆப்ஷன் b ல மட்டும் தான் t² வரும். சரியா? சோ உனக்கு வேணா இதே மாதிரி b க்கு நீ செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி பண்ணுவ? v is equal to dt by t². இந்த டைம் கேன்சல். இது அங்கிட்டு போயிடுச்சுன்னா v is equal to v into t. அப்ப L(t⁻−1) into t. L. புரிஞ்சா? இப்ப இந்த கொஸ்டின் பாரு. டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் k. இதுல k நல்லா பாரு. இது பார்த்தனா இந்த இடத்துல சைன்குள்ள இருக்கிறதுனால இந்த k into x ஓட டைமென்ஷன் 1. ஏன்னா சைன்குள்ள டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி இருக்கும். அப்ப k ஓட டைமென்ஷன் அது 1/x. அதாவது L⁻−1. ஏன்னா x மேல போயிடுச்சுன்னா L⁻−1. அப்ப m⁻0 L⁻−1 t⁻0. The method of dimension analysis can be used to derive which of the following relationship? இங்கே பார்த்தனே டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. ஸோ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி வரதுனால நம்மளால கண்டிப்பா டிரைவ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆடும் சப்ராக்ஷனும் வந்தாலும் நம்மளால டிரைவ் பண்ண முடியாது. ஏன்னா அது டைமென்ஷன் சேமா இருக்கும். அப்ப நல்லா பாரு, இந்த இடத்துல என்ன ஆகுது? டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. இங்க பாருன்னா ரெண்டு என்ன பண்ணியிருக்கோம்? ஆட் பண்ணியிருக்கோம். சேம் டைமென்ஷன்ல ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் என்னால டைமென்ஷன்லெஸ் வச்சு டிரைவ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல எல்லாமே தப்பு. ஓகேவா? The force acting on an object is proportional to square of the acceleration. Force is
proportional to square of the acceleration. அப்ப force is equal to k times x. Sorry, k times a. Sorry. k times a ஓட ஸ்கொயர். ஓகேவா? ஸோ f is equal to kx ஒரு ஃபார்முலா இருக்கும், அதனால ஸ்ட்ரெயிட் அப்படி எழுதிட்டேன், தப்பு அது. f by a ஸ்கொயர். ஃபோர்ஸோட டைமென்ஷன் m l t பவர் மைனஸ் 2 டிவைட் பை ஆக்சிலரேஷன் இது l t பவர் மைனஸ் 2. இதை நம்ம ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்? l ஸ்கொயர் t பவர் மைனஸ் 4. இதை சிம்பிளிஃபை பண்ண m l பவர் மைனஸ் 1 t ஸ்கொயர். இதை மேலே போயிடுச்சா? சிம்பிள் தானே. m l பவர் மைனஸ் 1 t பவர் 2. m l பவர் மைனஸ் 1 t பவர் 2. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி டிபிபி சால்வ் பண்ணி பாருங்க, தயவுசெய்து சால்வ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.